ஆமா, இந்த வீட்ல யாரெல்லாம் இருக்கும்? அப்படின்னா இல்ல, யாரு குடி இருக்கும்னு கேட்டேன். நம்ம வீட்ல நாம தான் மீனாட்சி இருக்கோம். அதான் யார் யாருன்னு சொல்லுங்க. நீ, நான், உங்க அப்பா, உங்க அண்ணன், துளசி, அப்புறம் உங்க அப்பத்தா, மொத்தம் 6 பேர் இருக்கோம் மீனாட்சி. ஆ, ஓ சரி. ஆ, அப்போ அவர் யாரு? அவரா? மீனாட்சி அண்ணனை பார்த்துட்டாங்க போல இருக்கு. நீ யார கேக்குற? மாடியில புதுசா இன்னொருத்தரை பார்த்தேன், அவரை தான் கேக்குறேன். யார் அவரு? வீட்ல வாடகைக்கு இருக்காரா? என்னம்மா, யார் அவரு? ஏன் நம்ம வீட்ல இருக்காங்க? நீ யார சொல்ற? ஒல்லியா பரட்ட தலையோட கழுத்துல செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு வேட்டிய நெஞ்சு வரைக்கும் கட்டிட்டு சுத்துவானே அவனா? ஆ ஆ கிட்டத்தட்ட நான் பார்த்தவரு நீங்க சொல்ற அடையாளத்தோட தான் இருக்காரு. அப்போ அவரை தான் இருக்கணும். அவன் உன்கிட்ட வந்து பேசினானா? கிட்ட இல்ல, தூரமா நின்னு தான் பேசினாரு. தூரமா இருந்தானா? புரியல. இல்ல, அவரு அந்த சைடுல இருக்கிற மொட்டை மாடியில இருந்து பேசினாரு, நான் இந்த பக்கம் இருக்கிற மொட்டை மாடியில இருந்து பேசினேன். நீ ஏன் அவன் கூட எல்லாம் பேசுற மீனாட்சி? ஏன் பேசக்கூடாது? அவன் என்ன பேசினா? நீ அவன்கிட்ட என்ன சொன்ன அத சொல்லு. இல்ல, இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அவரு என் கூட பேசினாருன்னு தானே சொன்னேன், அதுல என்ன இருக்கு? நீ முதல்ல என்ன பேசுனீங்கன்னு சொல்லு. நீங்க முதல்ல அவர் யாருன்னு சொல்லுங்க. அவரு நம்ம வீட்லயே இருக்காரு. அவர் கூட நான் பேசினேன்னு சொன்னதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க. அப்போ அவர் யாரு? அவரு நான் சொல்றேன். அவன் பேரு வேட்டையன். வேட்டையனா? கியூட்டா இருக்கே. நீங்க சொல்லுங்க. அவன் ஒரு பெரிய ரவுடி, பொறுக்கி, அடிதடிக்கு போறவன், ஊதாரி, குடிகாரன், அப்புறம் பெரிய திருடன், தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? அவரை பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப நல்லவரா தான் தெரியுறாரு. ஐயோ மீனாட்சி, நான் சொல்றத நீ நம்ப மாட்டியா? இல்ல, அப்படி பொறுக்கி ரவுடினா வீட்டுக்குள்ள எதுக்கு வச்சிருக்கீங்க? போலீஸ்ல போய் சொல்லி வெளியே அனுப்பியிருக்கலாம்ல. இது ஒரு நல்ல கேள்வி மீனாட்சி. என்ன, அந்த ஆள் நம்மள மிரட்டிட்டு இருக்காரா? அப்பாவும் அண்ணனும் அவருக்கு பயந்து போய் அவரை இங்க தங்க வச்சிருக்காங்களா? என்னம்மா? அப்படி இல்ல. அப்புறம் அவன் உன் சொந்த அத்தை பையன்தான். என்னம்மா சொல்றீங்க? அவரையே மொற பையனா? அத்தை பையன், அவ்வளவுதான். முறையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் ரொம்ப வருஷமா பகை இருக்கு. அவங்க குடும்பத்து கூட நம்ம பேசவே மாட்டோம். அவன் எப்ப பாரு நம்ம கிட்ட வந்து சொத்தை கொடுங்க சொத்தை கொடுங்கன்னு சண்டை போட்டுட்டே இருப்பான்.